ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் மசாலாலாம் எதுவுமே அதிகமாக அரைச்சி சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான மணக்க சைதப்பட்ட வடகரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாகவே வடகரி பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதற்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 முறை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம நல்லா வடிகட்டணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சன்னியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு இதில் எதுவுமே வேற எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்காம அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பா, அதாவது தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேற எதுவுமே சேர்க்காம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி அப்படி தூவி விட்ட மாதிரி சேர்க்கணும். இது நல்ல மொறுமொறுன்னு வரணும். அதே சமயத்தில் நிறம் மாறிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இந்த இடத்துல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறம் மாறக்கூடாதுன்றதுக்காக வேகாமலும் எடுத்துடக்கூடாது, மாவு மாதிரி இருந்துடக்கூடாது. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, நிறம் மாறாமல் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையாலே நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டிங்கனாலே ஈஸியாக அழகாக க்ரஷ் ஆகி வரும். இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. ரொம்ப நைஸான பவுடராக அரைச்சிடக்கூடாது. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கற்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. அடுத்ததான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 20 புதினா இலைகள் சேர்த்து செய்யும் போது நல்லா மணக்க சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும். அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கூட நிறைய சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப திக்காக மாறிடும். அதனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு ஓரங்களில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கையால் லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு சேருங்க. பொதுவாகவே கஸ்தூரி மேத்தி யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சேர்த்து செய்து பாருங்க, நல்லா மணக்க சூப்பராக இருக்கும். அடுத்ததா 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வடகரி ரெடி ஆயிடுச்சு. அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க. ரொம்பவும் அங்கங்கே கட்டியா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அழகான ஒரு டெக்ஸ்சரோட நல்லா செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை வரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப திக்காக இறக்கிடாதுங்க. ஏன்னா இது ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். அதனால கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியை பார்த்து இறக்கிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.